வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு டாலியா. இந்த டாலியா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், பின்னால் நான் கை வச்சு பார்க்குறேன் பாருங்கள். என்னோடய கையே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சரிதுங்களா? ஓகே. இது அப்புறம் இங்கே பாருங்கள், ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சது தான் இதெல்லாம் வந்துட்டு. உங்களை திரும்ப திரும்ப போர் அடிக்கலைங்க காமிச்சு பூவுகளை. நம்ம உடனே இன்னொரு செடியை பார்க்க போவோம். வாங்க இங்கே பாருங்கள், இந்த பீன்ஸு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். டின்னருக்காக செய்யலாம் அப்படி சொல்லிட்டு. பீன்ஸுன்னு சொல்லிவிட்டு எங்கே பீன்ஸை காட்டான்னு பார்க்காதீங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது பாருங்கள். எனக்கு என்ன, இந்த செடியில் இந்த பீன்ஸு கொடியில் வந்துட்டு இந்த கொடியில் வந்துட்டு பீன்ஸு காய்ச்சி இந்த மாதிரி தொங்கணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் இங்கே மலேசியாவில் அப்பா வந்துட்டு பந்தல் போட்டிருப்பார். அவரைக்காய் பந்தல், அப்புறம் இந்த லாங் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பந்தல் அதெல்லாம் போட்டிருப்பாங்க வீட்டில். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் பீன்ஸ் நிறைய இருக்கும், அப்படி சரசரமாக தொங்கும். எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி வரணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதான் இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நல்லாவே பலன் கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்துட்டு எங்களுக்கு இன்றைக்கான சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் பறித்து உங்களுக்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. பீன்ஸ் எல்லாம் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கு. இது எங்களுக்கு போதும், நாங்கள் 3 பேர்த்துக்கும், எங்கள் 3 பேர்த்துக்கு போதும் நினைக்கிறேன். கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்து பிரட்டினாக்கா நிறைய வருமானு தெரியல. ஐ மீன் குவான்டிட்டி என்னாக்கா நாங்கள் எங்கள் 3 பேர்த்துக்கும் சரியாக இருக்கணும் இல்லையா, பார்ப்போம். பட் இது என்ன பார்க்குறதுக்கு எங்கள் 3 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது. ஆமாங்க, நான் 2-3 இது வந்துட்டு அந்த நத்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பதம் பார்த்துருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. அதோட இப்போ என்ன, ஆகஸ்ட் மாதம்ல 8ஆம் மாதம் ஆரம்பித்து அது முடிகிற கட்டத்துக்கே வந்துருச்சு. எங்கள் ஊரில் வந்துட்டு இப்போ இலையுதிர் காலம் வந்துட்டு ஆரம்பிக்கிற அந்த கட்டத்தில் இருக்குது. அந்த மாதிரி நேரம் போக போக வந்துட்டு குளிரும் ஆரம்பிச்சிடும். குளிர் ஆரம்பிச்சிருச்சுனாக்கா இந்த செடிகளெல்லாம் வளருது, அவ்வளோதான், அதோட நின்று போயிடும். நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது நினைக்கிற ஒரு செப்டம்பர் மத்தியில் ஏறக்குறைய அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து இந்த கொடியெல்லாம் படர்ந்து இவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட அந்த பீன்ஸு இருக்கோ இல்லையோ, இந்த பூவை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. 2 விதமான பூக்கள் இருக்குது பாருங்களேன். நான் லாங் பீன்ஸும் போட்டேன், வருதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி அந்த சிகப்பு கலரில் இருக்குல்ல, அது லாங் பீன்ஸாக இருக்குமா என்னன்னு தெரியல. பாப்பமே வருதான்னு சொல்லிட்டு. ஏதோ கிடச்ச வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட வேண்டியது தாங்க. வேறு இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட கடமை என்னன்னாக்கா, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம தோண்டி எடுக்க வேண்டியதுதான். பார்ப்போங்க எப்படி டைம் இருக்குது சொல்லிட்டு. எனக்கு தெரியல, ஏன்னா என் பையனை அவர் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இடம் கிடச்சிருச்சு யூனிவர்சிட்டியில். அவரை போயிட்டு நம்ம கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து அவருக்கு வேண்டிய பொருளெல்லாம் அவரையும் விட்டுட்டு வரணும். பொருளையும் வச்சுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். பாப்பா அவர் என்ன சொல்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு. அவரோட கூட்டாளிங்கெல்லாம் கூட வராங்க அப்படி வேறு சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் வந்து எனக்கு அந்த பொருளுங்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எல்லாம் எடுத்து மேலே வைக்கிறது கொள்றதெல்லாம் அப்படின்னாரு. பாப்போமே அவர் என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படி சொல்லிவிட்டு. மித்தபடி வேறு ஒன்றும் இல்லைங்க புதுசாக. இவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.